தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அஃப்ரிடி புகழ்ந்துள்ளார். ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி பங்கேற்பதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து இந்த போட்டிக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு குரல் கொடுத்தனர். ஆனாலும் இந்த போட்டியில் பங்கேற்ற இந்திய அணி பாகிஸ்தானை பந்தாடியது. போட்டிக்கு பின்னர் எதிரணி வீரர்களுடன் கை குலுக்கும் வழக்கத்தை இந்த போட்டியில் இந்திய வீரர்கள் தவிர்த்தனர். அது மட்டுமல்லாது இந்த வெற்றியை இராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிப்பதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்தார். இந்திய வீரர்களின் இந்த செயல் சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியது. இது குறித்து பேசிய பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அஃப்ரிடி, இந்தியாவில் தற்போதுள்ள அரசு மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது. ஆட்சிக்கு வருவதற்காக ஹிந்து முஸ்லிம் என்ற அரசியலை இந்த அரசு செய்கிறது. இது மிகவும் மோசமான மனநிலையை காட்டுகிறது என்ற பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி நேர்மையான எண்ணம் கொண்டவர் என்றும் அனைவருடனும் சேர்ந்து பயணிக்க அவர் விரும்புகிறார் என்றும் ராகுல் காந்தியை ஷாஹித் அஃப்ரிடி புகழ்ந்துள்ளார்.